ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியா உமன்ஸ் இந்தியா உமன்ஸ் ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்சுக்கான ப்ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். 5ஆந்தேதி காலையில் 9:50க்கு ப்ளே பண்ண போகிறாங்க. இந்தியன் டைமில் காலையில் 9:50க்கு ப்ளே பண்ணுறாங்க. ஹெட் டு ஹெட்டில் ரெண்டு டீமும் 52 ஓடிஐ ப்ளே பண்ணதில் ஆஸ்திரேலியன் டீம் 42 மேட்சஸும் இந்தியன் டீம் 10 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ரெண்டு டீமும் 3 ஓடிஐயில் ஆஸ்திரேலியன் டீம் அந்த 3 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்சுக்கான வென்யூ ஆலன் பார்டர் ஃபீல்ட் பிரிஸ்பேனில் தான் இந்த மேட்சஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த கிரவுண்டுடைய பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னருக்கு நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா, பேஸ் அண்டு பேட்ஸ்மேனை கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னர் வந்து இந்த கிரவுண்டில் வந்து நல்லாவே விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து இந்த கிரவுண்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். சரிங்களா, இன்கேஸ் வந்து ஓடிஐன்றதுனால ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் ஒரு 150, அதாவது இந்தியன் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் 150 இருந்து ஒரு 250க்குள்ளே வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 250 இருந்து 300 வரைக்கும் ஸ்கோர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்தளவு வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் எதனால் வந்து 150 இருந்து 250 வரைக்கும் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீமுடைய பேட்டிங் லைனப் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க வந்து அவே கிரவுண்டில் போய் ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து பிச்சை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுன்றது ரொம்பவே டஃப்பாக இருக்கும். சரிங்களா, அதில் வந்து இந்தியன் பிளேயரில் டாப்பில் வந்து நியூ பிளேயர்ஸ் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியனுடைய பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து ப்ளே பண்ணி ஓடிஐ மேட்சஸை வந்து வின் பண்ணிட்டு போயிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்கள டிஃபெண்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுன்றது ரொம்பவே வந்து கஷ்டம் பார்த்திங்கன்னா இந்தியன் டீமுக்கு. ஸோ அதனால் வந்து இந்தியன் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் இந்த கிரவுண்டில் பண்ணாங்கன்னா ஒரு 150 இருந்து ஒரு 250 இல்லைனா 200 இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டு டீமும் இந்த கிரவுண்டில் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ணலை. இதான் வந்து ஃபஸ்ட்டு மேட்சஸ் வந்து இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஆஸ்திரேலியன் டீம் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண எல்லா மேட்சஸுமே ஆஸ்திரேலியன் டீம் தான் வந்து இந்த கிரவுண்டில் வின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் வின்னர் வந்து ஆஸ்திரேலியன் டீம் தான். அவங்க டீமுக்கு அகைன்ஸ்டாக ப்ளே பண்ண எந்த டீமுமே இந்த கிரவுண்டில் வந்து வின் பண்ணதே இல்லை. ஓவரால் ஓடிஐ மேட்சஸ் இந்த கிரவுண்டில் 15 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு 7 மேட்சஸும் பேட்டிங் செகண்ட் வந்து 8 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்குடைய ஆவரேஜ் ஸ்கோர் 184 ரன்ஸ் வரைக்கும் போகுது. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங்குடைய ஆவரேஜ் ஸ்கோர் 144 ரன்ஸ் வரைக்கும் போது இன்கேஸ் வந்து இந்தியா செகண்ட் பேட்டிங் ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 வந்து செகண்ட் பேட்டிங்கில் கிராஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஆஸ்திரேலியன் டீம் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு 280 கொடுக்குறாங்க அப்படின்னும்போது இந்தியன் டீமும் ஒரு 140 இருந்து 160 வரைக்கும் ஸ்கோர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் வந்து செகண்ட் பேட்டிங் இந்தியன் டீம் பண்ணாலும் பேட்ஸ்மேனை வந்து கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பவுலிங்கில் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர் 24 விக்கெட்ஸும் ஸ்பின் பவுலர் 32 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து ஸ்பின் பவுலர் இந்த கிரவுண்டில் மேட்சுக்கு ஒரு பவுலர் வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 5 விக்கெட்ஸ் வரைக்கும் ஸ்பின் பவுலர் ஒரே பவுலர் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சரிங்களா, ஸோ மஸ்ட்டு நீங்கள் ஸ்பின் பவுலரை இந்த மேட்சஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பாசிபிள் 11 மேபி வந்து இவங்க 11 பேர் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, மோனி, ஜார்ஜியா வூல், லிட்ச்ஃபீல்ட், சதர்லேண்ட், எல்லிஸ் பெரி, கார்ட்னர், மெக்ரா, வரஹாம், ஸ்கூட், ப்ரவுன், மோலினிக்ஸ் இந்த 11 பேரும் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து மோனி, ஜார்ஜியா வூல் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுனாக எல்லிஸ் பெரி அப்படி இல்லைனா லிட்ச்ஃபீல்டு இவங்க 2 பேரில் யாராச்சும் 1 டவுனாக ப்ளே பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரில் 2 டவுனாகவும் இவங்க தான் வரப்போகிறாங்க டாப்பில். அதுக்கப்புறம் வந்து கார்ட்னர், அப்புறம் வந்து தாய்லா, மெக்ரா, வரஹாம், சதர்லாண்ட் இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய பேட்டிங் லைனப்ஸ் இருக்கும். சரிங்களா, வூலை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் பிபிஎல்லில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கு சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து அருந்ததி ரெட்டி, ரேணுகா சிங் இவங்களுடைய பவுலிங்கில் எந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இவங்க 2 பேருன்றது கொஞ்சம் ரேர் தான். மோனியை பொறுத்த வரைக்கும் நிறைய மேட்சஸ் வந்து
ரேணுகா சிங் பவுலிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோம் கிரவுண்டாக இருந்தாலும் பெருசாக அந்த கிரவுண்டில் வந்து மோனி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதாவது 30 ரன்ஸ் மேலே வந்து எந்த மேட்சஸும் வந்து பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. சரிங்களா? ஸோ வந்து ஓரளவுக்கு சேஃபாக போகணுன்னு நினைக்கிறவங்க இவங்க 2 பேரை ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸில் வந்து ஒரு 7 பிளேயர் வரைக்கும் ஆஸ்திரேலியன் டீமில் ட்ரை பண்ணுங்கள். 4 பிளேயர்ஸ் அப்படி இல்லைன்னா 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இந்தியன் டீமில் இந்த மேட்சஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பாசிபிள் 11ல் ரிச்சா கோஷ், மந்தனா, ரோட்ரிகஸ், டியோல், புனியா, தீப்தி சர்மா, ஹர்மன்பிரீத் கவுர், ரேணுகா சிங், ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, மிஸ்ரா, இந்த 11 பேரும் பாசிபிள் 11ல் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சேஞ்சஸ் இருந்தால் உங்களுக்கு டெலகிராமில் வந்து லைனப்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி எந்த அப்டேட் இருந்தாலும் டெலகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மந்தனா, டியோல் 2 பேர் தான் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுனாக ரோட்ரிகஸ் அப்படி இல்லைன்னா கவுர், இவங்க 2 பேரும் 1 டவுன் 2 டவுனில் ப்ளே பண்ணுவாங்க. இவங்களுக்கு அப்புறமா வந்து ரிச்சா கோஷ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ரிச்சா கோஷை பொறுத்த வரைக்கும் மிடில் ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங்கும் செய்வாங்க. ஸோ மஸ்ட்டு நீங்கள் விக்கெட் கீப்பிங்காக ரிச்சா கோஷை வந்து ட்ரை பண்ணுங்கள். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து 30 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தீப்தி சர்மா 10 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. மிஸ்ரா அப்படி இல்லைன்னா டியோல், இவங்க 2 பேரை வந்து மிஸ்ராவுக்கு விக்கெட்ஸ் இல்லாதபோது டியோல் வந்து பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? பார்ட் டைமாக. அடுத்தது வந்து டாப் பிளேயர்ஸ் இந்த வென்யூவில் லிட்சிஃபீல்ட் 2 மேட்சஸில் 47 ரன்ஸ் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. தாய்லா மைக்ரா 2 மேட்சஸில் 18 ரன்ஸ் ஆவரேஜ் இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டேரிஸ் ப்ரவுன் 3 மேட்சஸில் 2 விக்கெட்டும், கார்ட்னர் 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸு, ஸ்கூட் 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸும், அலனாக்கிங் 2 மேட்சஸில் 1 விக்கெட்ஸும் ஆவரேஜாக வச்சுருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் லிட்சிஃபீல்ட், கார்ட்னர், ஸ்கூட் இந்த 3 பிளேயரை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். கார்ட்னர் டபுள் ஆப்ஷன் பிளேயர். லிட்சிஃபீல்ட் இந்த கிரவுண்டில் சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வரைக்கும். சரிங்களா? ஸோ மஸ்ட்டு நீங்கள் லிட்சிஃபீல்டு வந்து டாப்லேயே வராங்க. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் வந்து ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா பவுலிங்கில் ஆஃப் ஸ்பின் போடுவாங்க. ஸோ அவங்க பவுலிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. சரிங்களா? மற்றபடி வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 30லேருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் தாராளமாக வந்து ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா? மஸ்ட்டு நீங்கள் லிட்சிஃபீல்டை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபேண்டசியில் விக்கெட் கீப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோனி, ரிச்சா கோஷ் இவங்க 2 பேரும் 2 டீமில் விக்கெட் கீப்பிங் செய்கிறாங்க. சரிங்களா? மோனியை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரேணுகா சிங் பவுலிங்கில் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் சேஃபான ஆப்ஷன் ரிச்சா கோஷை வந்து ட்ரை பண்ணுறது சேஃபான ஆப்ஷன். மோனி இந்த கிரவுண்டில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் ரிச்சா கோஷை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பேட்டிங்கில் வந்து இந்தியன் டீமில் மந்தனா, ரோட்ரிகஸ், டியோல், புனியா 4 பேர் இருக்காங்க. ரோட்ரிகஸை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் பிபிஎல்லில் பிரிஸ்பேன் ஹீட் டீமுக்காக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த கிரவுண்டில் வந்து உமன்ஸ் பிபிஎல் ட்ரைனிங்லேயும் வந்து ஓரளவுக்கு பிச்சை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் மஸ்ட்டு நீங்கள் ரோட்ரிகஸை வந்து ட்ரை பண்ணலாம். மிடில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் மஸ்ட்டு நீங்கள் ரோட்ரிகஸை ட்ரை பண்ணுங்கள். மந்தனாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இயர்லியாக வந்து கார்ட்னர் வந்து பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதே மாதிரி டியோவில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறவங்க டியோவில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பார்ட் டைம் பவுல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆஸ்திரேலியன் டீமில் லிட்சிஃபீல்ட் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சதர்லேண்ட் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். சதர்லேண்ட் பேட்டிங் லைனப்பில் இருந்தாலும் பவுலிங் வந்து 5லேருந்து 10 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. ப்ளஸ் எக்கானமிலையும் நல்லாவே வந்து பவுல் பண்ணுறாங்க. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்குது. வூலை பொறுத்த வரைக்கும் இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இன்டர்நேஷ்னலில். ஸோ ரேணுகா சிங், அருந்ததி ரெட்டி இவங்க 2 பிளேயர் பவுலிங்கில் இவங்க ப்ளே பண்ணால் ஓரளவுக்கு 20லேருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இயர்லியாகவும் விக்கெட்ஸ் விட்டாங்கனாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த
4 பிளேயரை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. புனியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு பேட்டிங் சான்சஸ்ன்றது இல்லைன்னாலும் அவங்க பவுலிங் பண்ணுவாங்களன்னா பவுலிங்கே ரேர் தான் சரிங்களா. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து ஃபேண்டஸியில் வந்து பெருசாக பாயிண்ட் வரதுக்கு சான்சஸ் இல்லை. பேட்டிங் லைனப்பும் லோவர் மிடில் தான் இருக்கும். ஸோ அதனால் ரோட்ரிகஸ், டியோல், சதர்லேண்ட், லிட்ச்ஃபீல்ட் இந்த 4 பிளேயர்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மஸ்ட்டு ரோட்ரிகஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உமன்ஸ் பிபிஎல்லில் மோஸ்ட் மேட்சஸ் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் தீப்தி சர்மா, ஹர்மன்பிரீத் கவுர் 2 பேரும் ஒரு கீ பிளேயர் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இந்தியன் டீம்ஸ் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்தியன் டீம் லாஸ் தான் ஆகும். அட்லீஸ்ட் வந்து ஆப்போனண்ட் கொடுக்குற ஸ்கோரை வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டீம் ஒரு 250 கொடுத்தாலும் ஒரு 200 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு இவங்க 2 பேரும் பேட்டிங் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இவங்க பேட்டிங்கில் இருந்து ஸ்கோர் வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு கிட்டையாச்சும் வந்து போக முடியும் சரிங்களா. அந்த அளவுக்கு வந்து இவங்க 2 பேரும் இம்பார்ட்டண்டான பிளேயர். பவுலிங்லேயும் அதே மாதிரி தீப்தி சர்மா ஓரளவுக்கு விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு டீம் வந்து மேட்சஸ் வந்து ஃபேவராக வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் கார்ட்னர், எல்லிஸ் பெரி, தாய்லா மைக்ரா, வரஹாம் இந்த 4 பேரும் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கார்ட்னர், எல்லிஸ் பெரி இவங்க 2 பேரையும் மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. தாய்லா மைக்ராவை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் பவுல் பண்ணுவாங்க. அதே மாதிரி வரஹாம் பேட்டிங்கில் லோவர் மிடில் வராங்க. ப்ளஸ் பவுலிங்கில் ஒரு 10லேருந்து 8 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்களா 10 ஓவர்ஸ்ன்றது கொஞ்சம் ரேர் தான் சரிங்களா. கார்ட்னர், எல்லிஸ் பெரி, கவுர், தீப்தி சர்மா மஸ்ட்டு வந்து இந்த 4 பிளேயரை வந்து ட்ரை பண்ணுங்கள். டபுள் ஆப்ஷன் பிளேயர் இந்த 3 பேரும் சரிங்களா. அதே மாதிரி கவுர் வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இந்த ஆஸ்திரேலியன் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மஸ்ட்டு நீங்கள் கவுரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பவுலர்ஸில் ரேணுகா சிங், ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, பி மிஸ்ரா. இதில் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் இந்தியன் டீம் பண்ணுற மாதிரி இருந்தால் ரேணுகா சிங்கை ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங் இந்தியன் டீம் பண்ணுற மாதிரி இருந்தால் ராதா யாதவ். இந்த 2 பிளேயரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீமில் ஸ்கூட் மோலனிக்ஸ் மஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. இவங்க 2 பேரும் இந்த நல்ல விக்கெட் டேக்கர் ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கேப்டன், வைஸ் கேப்டனாகவும் இவங்க 2 பேரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து நல்ல விக்கெட் டேக்கிங், நல்ல எக்கானமியிலும் வந்து பவுல் பண்ணுவாங்க. அடுத்ததாக நம்ம எடுத்திருக்க டெமோ டீமில் ரிச்சா கோஷ், ரோட்ரிகஸ், தீப்தி சர்மா, கவுர், ரேணுகா சிங் எடுத்திருக்கோம் சரிங்களா. இன்கேஸ் இது வந்து ரேணுகா சிங் பிளேஸில் நீங்கள் ராதா யாதவ் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்தியா வந்து செகண்ட் பவுலிங்காக இருந்தால். அதே மாதிரி சதர்லேண்ட், லிட்ச்ஃபீல்ட், எல்லிஸ் பெரி, கார்ட்னர், ஸ்கூட், மோலனிக்ஸ் இந்த 6 பிளேயரை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வரஹாம் அப்படி இல்லைன்னா தாய்லா மைக்ரா இந்த மாதிரி பிளேயரை மூணையும் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா சதர்லாந்து பிளேஸில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து சதர்லாந்து வந்து பேட்டிங் லைனப்ன்றது லோவர் மிடில் தான். ஸோ அதனால் வந்து பவுலிங்கில் விக்கெட் இல்லைன்னா அப்புறம் பாயிண்ட்ஸ் இல்லாமல் போயிடும் சரிங்களா. அந்த ரீசனுக்காக நீங்கள் சதர்லாந்து பிளேஸில் மோனியை வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷன் தான் மோனி. பட் ஆனால் வந்து சதர்லாந்தே சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரிங்களா. ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க மோனியை ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து கேப்டன், வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இந்த டெமோ டீமில் நீங்கள் வந்து மோலனிக்ஸை மஸ்ட்டு மல்டிபிள் டீம்ஸில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்மால் லீக்கில் பெருசாக யாரும் மோலனிக்ஸை கேப்டனாகவே ட்ரை பண்ண மாட்டாங்க. மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கார்ட்னர், தீப்தி சர்மா, எல்லிஸ் பெரி இந்த 3 பிளேயரை தான் வந்து மோஸ்ட்டாக கேப்டன், வைஸ் கேப்டனாகவே ட்ரை பண்ணுவாங்க சரிங்களா. ஆனால் பிச்சு வந்து ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் மோலனிக்ஸை வந்து கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கூட்டை வந்து வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங்கில் லிட்ச்ஃபீல்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரோட்ரிகஸை ட்ரை பண்ணுங்கள். இந்த 4 பிளேயரும் நான் கொடுக்கறது கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் சரிங்களா. மஸ்ட்டு கேப்டனாக இவங்களை ட்ரை பண்ணுறீங்கன்னா லிட்ச்ஃபீல்ட் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. ரோட்ரிகஸை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி கவுரையும் வைஸ் கேப்டனாக வந்து
ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன். மிடில் வந்து ப்ளே பண்ணாங்க கொஞ்சம் நிதானமாக வந்து ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் கவுரையும் ட்ரை பண்ணலாம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் மோலினிக்ஸ் அப்புறம் வந்து தீப்தி ஷர்மா இந்த 2 பேரும் ரிஸ்க்காக ட்ரை பண்ண. கார்ட்னரை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட்ஸ் அப்படி இல்லைனா 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சான்சஸ் இருக்குமான்றது கொஞ்சம் ரேர் தான். சரிங்களா? ஸோ அதனால் பவுலிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மோலினிக்ஸ் தீப்தி ஷர்மாவை ட்ரை பண்ணுங்கள் கேப்டனாக. சரிங்களா? அதே மாதிரி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சஸில் கேப்டனாக ட்ரை பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? நம்ம எடுத்திருக்க டெமோ டீமில் கேப்டனாக வந்து மோலினிக்ஸையும் வைஸ் கேப்டனாக தீப்தி ஷர்மாவையும் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்கள் மோலினிக்ஸை கேப்டனாக வச்சுட்டு ரோட்ரிகியூஸ் அப்புறம் வந்து லிட்ச்சிஃபீல்டு, கவுர், கார்ட்னர் இவங்கள வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தீப்தி ஷர்மாவை கேப்டனாக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸ்கூட் அப்புறம் வந்து கவுர், எல்லிஸ் பெரி இவங்க 3 பேரையும் வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ரேணுகா சிங்கை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெருசாக விக்கெட் டேக்கிங் இருக்காது. மேபி 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் தான் வந்து இருக்குது. சரிங்களா? பெருசாக விக்கெட் டேக்கிங் இருக்காது. அடுத்தது வந்து ஹை பர்சன்டேஜ் லோ பர்சன்டேஜ் பிளேயர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதில் வந்து நீங்கள் ஹை பர்சன்டேஜ் பிளேயரில் மஸ்ட்டு ரோட்ரிகியூஸ், சதர்லேண்ட் இந்த ஆல்ரவுண்டர் 4 பேரை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஸ்கூட் இந்த பிளேயரை வந்து மஸ்ட்டு நீங்கள் ஹை பர்சன்டேஜ் பிளேயரில் ட்ரை பண்ணலாம். மோனியை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு. அதே மாதிரி மந்தனாவும் ரிஸ்க்கான பிளேயர் தான். சரிங்களா? இனிஷியலாக ப்ளே பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது. பவர் பிளேவில் வந்து விக்கெட்ஸ் விழுறதுக்கும் 2 பேரும் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். ஸோ விக்கெட் விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேயர் வந்து மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ரோட்ரிகியூஸ், சதர்லேண்ட், தீப்தி ஷர்மா, எல்லிஸ் பெரி, கவுர், கார்ட்னர், ஸ்கூட் இந்த பிளேயரை வந்து மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளே டு ப்ரெடிக்ட் அப்படின்ட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.